இப்போ ஒரே நேரத்துல எல்லா பக்கத்தும் கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எங்கிட்ட இபிஎஸ் தலைமையில் ஒரு கூட்டம், விஜய் அவர்கள் தலைமையில் கூட்டம், ஆளுநரை சந்திக்க அரசாங்கத்தின் முக்கிய உயர் பதவிகளுக்கு போறாங்க. ஒரே பரபரப்பு. என்ன நடந்துகிட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்கும்? அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் சில பேர் வந்து ரெசார்ட்ல வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளும் கிடைக்குது. இதற்கு ஒரு பல்வேறு சங்கர் சர்மா அவர்களே, இப்ப எதுக்கு இவங்க அந்த ரெசார்ட்ல தங்க வைக்கப்படுறாங்க? விஜய்க்கு யார் யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு ஒட்டுமொத்தமாக இவங்க ஒரு கேங் சேர்த்துற மாதிரியான ஒரு பணிகளா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பார்வைகள் இருக்கு. அமித்ஷா ஊடாக ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. ஆளுநர் கைபொம்மையாக இங்க பாதிக்கப்படுறாரு. இவர் மூலமா பிஜேபி வந்து விஜயை வர்றதுக்கு தடுக்குது. இந்த மாதிரியான காரணங்கள் சொல்லப்படுது. இது உண்மையா? அழுத்தம் இருக்குமான்னு கேட்டா இருக்கதான் செய்யும். நம்ம விஜய் ஸ்டைலே நம்ம சொல்ற மாதிரி தான் அப்படிதான் சொல்லணும். ஒரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருமாவளவன் அவர்கள் எல்லாம் சந்திச்சு சொல்லியிருக்காரு, கூட்டணியை உடைச்சிட்டு போயிடாதீங்க, ஏற்கனவே காங்கிரஸ் போனதுல எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவங்க அதுல இருந்து உடைஞ்சு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நடக்குமா நடக்காதா? நம்பலாமா நம்ப கூடாதா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ற மாதிரி. இப்ப இலங்கையர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, காங்கிரஸ் அரசாங்கத்தில் தான் இந்திய ராணுவம் இலங்கைக்கு அனுப்பப்பட்டது. குறிப்பாக வடக்குல நிறைய அநியாயங்கள் அந்த ராணுவத்தினரால செய்யப்பட்டது. தாவேகா திமுகவோட கூட்டணி போனா ஒத்துப்பீங்களா? அதே மாதிரி தாவேகா அதிமுகவோட கூட்டணி வைக்கணும். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். என்றும் இல்லாதவாறு தமிழக இப்பொழுது அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா சூடுபிடித்து நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேற்று இரவு முதலே ஒரு பரபரப்பு தான் தமிழகத்தில். அடுத்து என்ன நடக்கும்? மக்கள் ஆட்சி அதிகாரத்தை வழங்கிவிட்டார்கள், ஆனாலும் பெரும்பான்மையை வழங்கவில்லை. இப்பொழுது அந்த விடயமானது தாவேக தலைவர் விஜய் உட்பட தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு ஒரு பாரிய இழுபறி நிலையாக இருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சராக தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்க இருந்த நிலையில் அந்த நிகழ்வும் தள்ளி போடப்பட்டிருக்கிறது. ஆகவே அடுத்து என்ன நடக்கும்? ஆளுநரை இரண்டாவது தடவையாகவும் இன்று விஜய் அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார். இருப்பினும் ஆளுநர் மாளிகையில் சொல்லப்பட்டிருக்கிறது, 118 பெரும்பான்மை நிரூபியுங்கள், அதற்கு பிறகுதான் உங்களுக்கு முதலமைச்சர் ஆக முடியும் என்ற ஒரு அறிவித்தலையும் விடுத்திருக்கிறார்கள். என்னத்தான் நடக்கிறது? இந்த இழுபறி நிலைக்கு என்ன காரணம்? விஜய் 108 ஆசனங்கள் இருக்கின்றது. காங்கிரஸ் 5, 113 என்றாலும் கூட ஏனைய 5-6 ஆசனங்களுக்கு 5-6 தொகுதிகள் வெற்றிக்கு என்ன செய்ய போகிறார்கள்? அந்த இலக்கங்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள்? இவர்களோடு யார் யார் கூட்டணி இணைவார்கள் என்ற கேள்வி இருக்கிறது. இது சம்பந்தமாக பேசுவதற்கு என்னோடு இணைந்திருக்கின்றார் இந்தியா சென்னையில் இருந்து ஊடகவியலாளர் சங்கர் சர்மா அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இன்னொரு பக்கம் வந்து பரபரப்புக்கு மத்தியில நம்முடைய பணி வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் பார்த்தேன். நீங்க தேர்தலுக்கு முன்பதாகவே அனுமானித்து சொன்ன பல விஷயங்கள் இப்போ அங்க நடந்துகிட்டு இருக்கிறத நாங்க சொல்லியே ஆகணும். அதே மாதிரி தான் நேற்றிரவு திமுக அதிமுக கூட்டணி இணையுமா அப்படிங்கிறது எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது இணையவே இணையாதுன்னு நீங்க ஒரு பக்கம் அடிச்சு சொல்லிட்டீங்க. அதுவும் இப்போ அது உறுதியாகி இருக்கு. சரி, நாங்க விஷயத்துக்கு வருவோம். சர்மா அவர்கள், இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்ப விஜய் அவர்கள் என்ன செய்ய போறார் அடுத்த கட்டமா? இப்போ ஒரே நேரத்துல எல்லா பக்கத்தும் கூட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எங்கிட்ட இபிஎஸ் தலைமையில் ஒரு கூட்டம், விஜய் அவர்கள் தலைமையில கூட்டம், ஆளுநரை சந்திக்க அரசாங்கத்தின் முக்கிய உயர் பதவிகளுக்கு போறாங்க. ஒரே பரபரப்பு. என்ன நடந்துகிட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்கும்? ஓகே, நான் இப்போ அண்மை செய்தி நீங்க ஆரம்பத்திலே இன்ட்ரோல சொல்லியிருந்தீங்க. ஆளுநர் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிங்க அப்படின்னு வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அபிஷியலா என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம படிச்சோம்னா லங்காஸ்ரீ நேயர்களுக்கு ரொம்ப புரியும். நம்ம அதையும் படிச்சிருவோம். லோக் பவன் தமிழ்நாடு பிரஸ் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்திருக்காங்க. அதுல திரு ராஜேந்திர விஸ்வநாத் அலேகர், ஆனரபிள் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு ஆஸ் இன்வைட்டட் திரு சி ஜோசப் விஜய் பிரசிடென்ட் தமிழக வெற்றி கழகம் டுடே அப்படின்னு போட்டு டேட் போட்டிருக்காங்க. டூரிங் த மீட்டிங் த ஆனரபிள் கவர்னர் எக்ஸ்பிளைன் தட் ரெக்யூஸ்ட் மெஜாரிட்டி சப்போர்ட் இன் தி தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எசென்சியல் ஃபார் தி ஃபார்மிங் த கவர்மெண்ட் ஹஸ் நாட் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு வந்து அபிஷியலா லோக் பவன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அறிக்கையில வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, அதன் காரணமாக நீங்க வந்து அதை நிரூபிங்க அப்படின்னு வந்து அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்போ
கவர்னர் அவர்கள் தான் விஜய் அவர்களை இன்னைக்கு 2வது முறையா அவர் வந்து அழைச்சிருக்காரு. நேற்று விஜய் அவர்கள் கவர்னரை வந்து அவர் சந்திக்க போனார். இன்னைக்கு அவர் போனது வந்து கவர்னர் மாளிகையிலிருந்து அழைப்பு வந்து விடப்பட்டிருக்கு. இந்த மாதிரி என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து சொல்வதற்காக அழைப்பு விடப்பட்டிருக்கு. இன்றைய சூழலை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவிலிருந்தே நீங்க செய்திகளை பார்த்திருப்பீங்க. கான்வாய் வந்து திரும்ப பெறப்பட்டிருக்கு, வீட்டில் இருந்த கான்வாய் வந்து பெறப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை வந்து பார்த்திருப்பீங்க. இதையும் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த செய்தியும் நேற்று இரவு வந்திருக்கக்கூடிய அந்த செய்தியும் நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த செய்தி வந்து நேற்றே வந்து வாய்மொழியாக விஜய்க்கு வந்து சொல்லப்பட்டிருக்கும். அதன் காரணமாக விஜய் அவர்களே வந்து ஓகே, நான் அபிஷியலா வந்து சிஎம் ஆன பின்பாக எனக்கு கான்வாய் அனுப்புங்க, அதுக்கப்புறம் வந்து நீங்க எனக்கு கொடுங்க, அந்த மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதாவது விஜய் தரப்புல தான் சொல்லப்பட்டிருக்கு, அது உறுதி. விஜய் தான் இதை திருப்பி அனுப்பியிருக்காரு. அப்படிதான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா கண்டிப்பா வந்து அபிஷியலா ஒரு கான்வாய் வந்து எப்ப கொடுக்கப்படும்னா ஒரு முதலமைச்சர் ஆன பின்பாக தான் கொடுக்கப்படும். ஆனா பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால அவரே வந்து ஓகே ரைட்டு நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்கு. அதனுடைய நீட்சியா தான் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த விஷயம் பார்க்கலாம். அதே மாதிரி ஆரம்பத்துல நீங்க சொன்னது மாதிரி அதிமுக திமுக ஒன்று கூடுமா அப்படின்னு வந்து நேற்று இரவெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு செய்தி. எனக்கே ஒரு 10-15 பேர் வந்து கால் பண்ணி கேட்டாங்க, மெசேஜ் பண்ணி கேட்டாங்க. இன்னைக்கு காலையில மெசேஜ் ஓபன் பண்ணி பாக்குறேன், ஒரு 4-5 பேர் மெசேஜ் பண்ணிருக்காங்க, ப்ரோ எனக்கு 2 மணி வரைக்கும் தூக்கமே வரல, இந்த மாதிரி நைட்டு 11 மணி வரைக்கும் எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து இந்த மாதிரி போட்டு என்னை வந்து தூங்க விடாம பண்ணிட்டாங்க, நைட்டெல்லாம் எனக்கு இருந்தது, நீங்க எல்லாம் கூட வந்து கேட்டு நைட்டு கேட்டிருந்தீங்க என்ன சினாரியோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலையில ஆங்கில நாளேட்டுக்கு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அபிஷியலா வந்து ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்திருந்தாரு. தாவேகா ஆட்சி அமைப்பதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, நாங்க எந்த இடையூறும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற கருத்தை வந்து அவரு பதிவிட்டு இருந்தாரு. குறைஞ்சபட்சம் 6 மாசம் வரைக்குமே நாங்க வந்து எந்த ஒரு விமர்சனமும் வைக்க போறதில்ல அப்படிங்கிற மாதிரி கருத்தை முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்ததை நம்ம பார்த்தோம். அப்போ நேற்று இரவு வந்த செய்தி அதிமுக திமுக இந்த 2 கூட்டணியும் ஒண்ணு சேருமா அப்படிங்கறதுக்கான விடயம் இந்த பதில் மூலமாவே வந்து கிடைச்சிருது. அவர் வந்து அதிமுக போக விரும்பல அப்படின்னு சொல்லி. கூடுதலாக அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் சில பேர் வந்து ரெசார்ட்ல வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளும் கிடைக்குது. இதற்கு ஒரு பல்வேறு அவர்களே, இப்ப எதுக்கு இவங்க அந்த ரெசார்ட்ல தங்க வைக்கப்படுறாங்க? என்ன பயம்? யாரு மேல பயம்? ஒருவேளை இவங்க இந்த கட்சியை விட்டு வெளியே போயிருவாங்கிற ஒரு பயமா, இல்லாட்டி என்ன, எதுக்காக அந்த ரெசார்ட்ல இவங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ரகசியமா? இப்போ ஒரு அண்மை செய்தி ஒண்ணு வந்திருக்கு, அந்த அப்டேட்டோடய நம்ம சேர்த்து வந்து பேசுவோம். இபிஎஸ் அவர்கள் கவர்னரை வந்து சந்திக்க போறாரு அப்படிங்கிற செய்தி கூட வந்திருக்கு. நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, ஏன் வந்து ரெசார்ட்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட அங்க வந்து 47 எம்எல்ஏக்கள் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும். அதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. இபிஎஸ் தரப்புல ஒரு பார்வையாகவும் சி.வி. சண்முகம், எஸ்.வி. வேலுமணி போன்றவர்களுடைய பார்வை வேறு விதமாகவும் இருக்கு. ஒரு தரப்பினர் நம்ம விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னும், இன்னொரு தரப்பினர் வந்து இல்ல நம்ம வந்து நம்ம கட்சி வேலையை பார்ப்போம், நம்ம கட்சியை வலுப்படுத்துற வேலையை பார்ப்போம், நம்ம வந்து அவருக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி 2 வேறுபட்ட கருத்துக்கள் வந்து நிலவுவதன் காரணமாக ஒரு தரப்பினர் வந்து ரெசார்ட்ல தங்க வைக்கப்பட்டு இங்க ஆல்ரெடி வந்து பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால ஒருவேளை இவங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்கள் தாவேகா பக்கம் போறதுக்கான அல்லது பேச்சுவார்த்தை நடப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக அவங்க வந்து தங்க வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற பார்வையும், கூடுதலாக விஜய்க்கு யார் யாரெல்லாம் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு ஒட்டுமொத்தமாக இவங்க ஒரு கேங் சேர்த்துற மாதிரியான ஒரு பணிகளா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பார்வைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நேத்து அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சராக இருந்தவரும் எம்எல்ஏவாக இருந்தவருமான கே.பி. முனுசாமி வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க வந்து தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாடெல்லாம் கொடுக்க போறது இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. உங்க ஸ்டேட்மெண்டா இல்ல இது வந்து இபிஎஸ் ஸ்டேட்மெண்டா, பொதுச் செயலாளர் ஸ்டேட்மெண்டா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இது வந்து நான் சொல்றது எங்க பொதுச் செயலாளருடைய கருத்தை தான் நான் வந்து உங்கள்கிட்ட பிரஸ் மீட்ல சொல்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. நேற்று வந்து எம்எல்ஏ கூட்டமும் வந்து நடைபெற்றது. அதுக்கு பின்பாக தான் இந்த ரெசார்ட்ல தங்க வைக்கப்படக்கூடிய காட்சிகளும் விஷுவல்ஸும் வந்து வரக்கூடிய விஷயங்கள் பார்க்கிறோம். இன்னும் அடுத்த நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நாளைக்கு நினைக்கிறேன் திமுகவுடைய கூட்டமும் வந்து எம்எல்ஏக்கள் கூட்டமும் நடைபெற இருக்கு. அது மட்டும் இல்லாம கம்யூனிஸ்ட் கட்சிகளினுடைய செயற்குழு நிர்வாகிகள் குழு கூட்டமும் வந்து நாளை நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்துல சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த முக்கிய முடிவுகள் எதை சார்ந்து இருக்குன்னா,
விஜய் பக்கம் இந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிபிஐ சிபிஎம் ரெண்டு கட்சிகளும் போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா தான் பார்க்கப்படுது. இதை நம்ம எப்படி என்ன நிலைமையில இருக்கும்? விசிகா இன்றைக்கு இப்போ சற்று நேரத்துக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்களும் அதே போன்று சிபிஐ கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்களும் அது மட்டும் இல்லாம சண்முகம், இந்த 3 பேரும் வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக சந்தித்து தற்போதைய அரசியல் நிலவரம் குறித்து வந்து பேசிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில கிளாரிட்டியா நாங்க என்ன முடிவெடுக்க போறோம், எங்களுடைய தொண்டர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறது குறித்துமே வந்து கண்டிப்பாக உள்ள பேசப்பட்டிருக்கும் அப்படிங்கிற செய்திகளும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அந்த நாளிதழ்ல சொன்னது மாதிரி என்ன நிலைப்பாட்டில் இருக்கார் அப்படிங்கிறதையும் இந்த 3 தலைவர்களும் கேட்டு தெரிஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு பின்பாக முன்னாள் முதலமைச்சரை மு.க. ஸ்டாலினை சந்தித்து விட்டு வெளியே பத்திரிகையாளர்கள் மத்தியில பேசும்போதா இருக்கட்டும் அல்லது ஊடகங்களுக்கு வந்து தொலைபேசி வாயிலாக திருமாவளவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, முதலமைச்சர் நாங்க கேட்டோம், நீங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்கீங்க, ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கீங்களா என்னன்னு கேட்கும்போது அவர் வந்து ஆல்ரெடி நம்ம யாருக்கும் வந்து எதிர்ப்பு கொடுக்க போறது கிடையாது, ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்க போறோம் அப்படிங்கறத அவர் எங்களுக்கு உறுதிப்படுத்தினாரு. எங்களுடைய நிலைப்பாடும் கிட்டத்தட்ட அதை ஒற்றி தான் இருக்கிறது. இருந்தாலும் நாங்க எங்களுடைய கூட்டத்தை வந்து கூட்ட வேண்டியதா இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுடைய கூட்டத்தை கூட்ட போறாங்க, அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதன் அடிப்படையில எங்களுடைய முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாநில செயலாளர் வீரபாண்டியன் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பாக பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் நாங்கள் வந்து அவர் ஆட்சி அமைப்பதில் எங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் கிடையாது, பாஜக இதை தடுக்க பார்க்கிறது, கவர்னர் அவர்கள் தடுக்க பார்க்கிறார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்லாம மற்ற திருமாவளவன் போன்றோர், அதே மாதிரி கமலஹாசன், மற்ற சில திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் கூட கடுமையான கண்டனத்தை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் இப்ப நம்ம கூட இங்க இருந்து பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, மத்திய அரசினுடைய தலையீடு இப்ப அதிகமா இருக்கு. அதாவது காங்கிரஸோட தாவேகா கூட்டணி அமைச்சுக்கிட்டதுனால, கூட்டணி இணைஞ்சதன் காரணமா அந்த கோபம் பாஜக மத்தியில இருக்கு. இதனால விஜய் இப்ப பாஜகவுக்கு இடமே இல்லை இனி தமிழகத்துல வாரத்துக்கு. இப்ப இவங்க இணைஞ்சிட்டாங்க, இதுக்கப்புறம் இவங்களுக்கு தமிழகத்துல எதுவுமே செஞ்சிக்க முடியாத போக போற பட்சத்துல அமித்ஷா ஊடாக ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுது. ஆளுநர் கைபொம்மையாக இங்க பாவிக்கப்படுறாரு, இவர் மூலமா பிஜேபி வந்து விஜய வர்றதுக்கு தடுக்குது, இந்த மாதிரியான காரணங்கள் சொல்லப்படுது. இது உண்மையா? இல்ல, டைரக்டா அமித்ஷா போன் பண்ணி கவர்னர்கிட்ட கொஞ்சம் அழுத்தம் கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனா கவர்னர் தரப்புல இருந்து, அதாவது லோக்பவன்ல இருந்து என்ன அறிவிப்பு வந்திருக்குன்னா, பெரும்பான்மை இல்லை அப்படின்னு ஒரு காரணம் வந்து சொல்லப்படுது. இன்னொரு காரணம் என்னன்னா, நேற்று விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்து விட்டு அவர் மீட் பண்ண பின்பாக பல்வேறு வழக்கறிஞர்களா இருக்கட்டும், சொலிசிட்டரி ஜெனரல் மூத்த வழக்கறிஞர்கள்ட்டெல்லாம் வந்து கண்டிப்பாக ஆளுநர் அவர்கள் விசாரிச்சிருப்பார். இந்த பெரும்பான்மை இல்லாத சூழல்ல நம்ம என்ன மாதிரி பதில்களை கொடுக்கலாம், என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனைகள் வந்து கண்டிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய ஒரு சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு பின்பற்றக்கூடிய ஒரு நபராக தான் இதுவரைக்குமே இருந்திருக்காங்க. கடந்த முறை ஆர் என் ரவியை பார்த்தோம், இந்த முறை அலேக்கரை வந்து பார்க்குறோம். இந்த மாதிரி சூழல்ல அழுத்தம் இருக்குமான்னு கேட்டா இருக்கதான் செய்யும். நம்ம விஜய் ஸ்டைலே நம்ம சொல்ற மாதிரி தான் அப்படிதான் சொல்லணும். கண்டிப்பாக பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடமில்லை அப்படிங்கிறத இந்த தேர்தல் வந்து கிட்டத்தட்ட உறுதி செஞ்சிருக்கு அப்படின்னே பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 27 இடங்கள்ல பாஜக போட்டிட்டது. அதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு இருக்கும்போது, திராவிட கட்சிகளுக்கே இங்க வந்து அதிக சீட்டுகளை வெற்றி பெற முடியாத ஒரு சூழல்ல பாஜகவுக்கு இனிமேல் எதிர்காலம் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிறத மக்கள் தீர்மானிச்சிட்டாங்க. நம்ம தீர்மானிக்கணுமோ இல்லையோ, மக்கள் தீர்மானிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, புதிய நபராக, புதிய கட்சியாக தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி வந்திருப்பதனால நம்ம இப்படிதான் இதை பார்க்கணும். இது பாஜக அழுத்தம் இருக்கான்னு கேட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருப்பதா தான் பார்க்கப்படுது. இந்த நேரத்துல இப்ப பிசி கேக்கு 2, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 பேர், அவங்க மார்க்சிஸ்ட் கட்சிக்கு 2 பேர், இப்படி மொத்தமா 6 பேர் இருக்காங்க. இப்ப இந்த 6 பேர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சு வந்துட்டாலே விஜயனுடைய பெரும்பான்மையை காண்பிச்சிடலாம். அதுக்கான வாய்ப்புகள் 100க்கு எத்தனை வீதம் இருக்கு இப்போதைக்கு? இவங்களுடைய பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திருமாவளவன் அவர்கள் எல்லாம் சந்திச்சு சொல்லியிருக்காரு, கூட்டணியை உடைச்சிட்டு போயிடாதீங்க, ஏற்கனவே காங்கிரஸ் போனதுல எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நீங்களும் போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இப்ப அதையும் மீறி
இவங்க அதுல இருந்து உடைஞ்சு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நடக்குமா? நடக்காதா? நம்பலாமா நம்ப கூடாதா, கூடாதா? இருக்கா இல்லையா இல்ல அப்படின்னு அந்த சொல்ற மாதிரி மாதிரி. நடக்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதா தான் எனக்கு தெரியுது. நான் அந்த தலைவர்களை மைண்ட் ரீட் பண்ண வரைக்கும் அவங்க ஸ்டேட்மெண்ட்டை வந்து கவனிக்கும் பொழுது சிபிஐயா இருக்கட்டும், சிபிஎம் இருக்கட்டும், அல்லது திருமாவளவனா இருக்கட்டும், 3 பேரும் ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்றாங்க. நாங்க விஜய வந்து முதல்வராக பதவி ஏற்பதில் எங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாங்க. சொல்றாங்க. அதே நேரத்தில் நாங்க நிர்வாகிகள்கிட்ட கலந்து ஆலோசித்து விட்டு எங்களுடைய முடிவுகளை நாங்க அறிவிக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்றாங்க. இந்த 2 விஷயத்தையும் நம்ம டீகோட் பண்ணி ரொம்ப டீட்டெயில்டா கொஞ்சம் இதுக்கு முன்பாக அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அப்படின்னு அவங்களுடைய பேச்சுக்கள் மூலியமாகவே ஓரளவுக்கு நம்மளால யூகிக்க முடியுது. அவங்க கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் அவங்க திமுக கூட்டணியில பயணித்தனால அவங்களுக்கு ஒரு நெருடல்கள் இருக்கு. ஏன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வர வேண்டும் அப்படின்னு வந்து பேசியிருப்பாங்க. நாளைக்கு இப்போ இன்னும் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு ட்ரெண்ட் ஒண்ணு போயிட்டு இருக்கு. இன்னும் மை கூட காயல, அதுக்குள்ள வந்து நீங்க கட்சி மாறிட்டீங்களே அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியினரை வந்து எல்லாரும் வந்து விமர்சிக்க கூடிய காட்சிகள் இருக்கு. காங்கிரஸ் கட்சியினர் வந்து முதுகுல குத்திட்டாங்க திமுகவை அப்படிங்கிற விமர்சனங்கள் கூட இருந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரியான விமர்சனங்கள் ஒரு பக்கம் திமுகவினரால் காங்கிரஸ் கட்சி மீது வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல உடனடியாக காங்கிரசுக்கு அடுத்தபடியாக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் முடிவெடுப்பதனால இன்னும் பின் விளைவுகளை அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். நேரடியாக அது தலைவரைத்தான் சாரும். தொண்டர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு வரப்போகுது, நம்ம விஜயோட கூட்டணி வைக்க போறோம், இனிமேல் நம்ம வந்து இப்படிதான் பயணிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இருப்பாங்க. ஆனா தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நேரடியா தலைவர் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இனிமேல் அவங்களால பெற முடியாது அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கும். அது மட்டும் இல்லாம திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் கட்சியும் என்ன அவங்களுக்கு சங்கடத்தையும் நெருடலையும் கொடுக்குதுன்னா, இது தற்போதைய நிலையில மட்டும் நம்ம வந்து கூட்டணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா இது ஃபியூச்சர்ல என்னவா வேணா மாறலாம். ஒருவேளை சில எம்எல்ஏக்கள் விலைக்கு போயிட்டாங்கன்னா சில அவர்கள் நினைப்பது போல திருமாவளவன் சொல்றார், பாஜகவுடைய அழுத்தத்தின் காரணமாக விஜய் இன்னும் பல்வேறு சிக்கல்களை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இன்னும் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற கருத்தையும் வந்து முன்வைக்கிறார். ஸோ இது வந்து லாங் டேர்ம் விஷன், லாங் டைம் கோல். நம்ம 2029 வரக்கூடிய நாடாளுமன்றத்திலும் இந்த கட்சிகள் தாவேக்காவோடு பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ அவங்க யோசிக்கிறதுனா இன்னைக்கு மட்டும் நம்ம கூட்டணி சேர்ந்துடக்கூடாது, அடுத்து நம்ம 2029 நம்ம வந்து தாவேக்காவோட பயணப்படுறதுக்கு அந்த சூழல் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட்டோட சந்தேகத்தோட அவங்க வந்து இதை பார்க்கறதுனால அவங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருக்கு, ஒரு சங்கடங்கள் இருக்கு. அதன் காரணமாக தான் நாங்கள் நிர்வாகிகிட்ட பேசுறோம், உயர்நிலை கூட்டத்தில் நாங்க வந்து பேசிட்டு கலந்து ஆலோசித்து நாங்க முடிவெடுக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா இது வந்து லாங் டேர்ம் கோல். உடனடியாக இந்த கூட்டணியை முறித்து விடவும் கூடாது, ஒரு சில நாட்கள்ல வாபஸும் பெற்றக்கூடாது. இதுல வந்து நம்ம சந்தர்ப்பத்துக்காக இந்த கட்சி கூட நம்ம கூட்டணி வச்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பார்வையும் வந்து தலைவர்கள் முன்வைக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இப்போ நடந்துகிறதுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடர்ந்து சிபிஎம்மின் ஆதரவையும் கோரியது தாவேகா. அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா வந்து விஜய் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு எங்களுக்கு வந்து பெரும்பான்மை இல்லை, நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி அபிஷியலா லெட்டரே அமைச்சிருக்காரு. அது வந்து காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும், சிபிஐயா இருக்கட்டும், சிபிஎம் இருக்கட்டும், எல்லா கட்சிகளுக்குமே அபிஷியலா அவர் தரப்பிலிருந்தே வந்து லெட்டர் அனுப்பப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம திருமாவளவன்ட்ட விஜய் அவர்கள் பேசியிருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சோ தொலைபேசி வாயிலாக பேசியிருக்காரு, எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னே வந்து விஜய் அவர்கள் திருமாவளவன்ட்ட பேசியிருக்கார். அதுக்கு பின்பாக திருமாவளவன் சொல்லக்கூடிய பதில் என்ன, நாங்க எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து நாங்க முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிற பதில தான் அவர் கொடுத்திருக்காரு. இது என்னோட முடிவு கிடையாது, நிர்வாகிகள் இருக்காங்க, தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய உணர்வுகள்லாம் புரிந்து கொண்டு கருத்துக்களை கேட்டுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்க முடியும் அப்படின்னே அவர் சொல்லியிருக்காரு. இப்ப இந்த 3 கட்சிகள் கையில தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா விஜய் ஆவாரா இல்லையாங்கிறதே முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இவங்க கையில தான் இருக்கு. ஸோ பார்க்கலாம் இவங்களுடைய முடிவு எப்படி அமைய போகுதுன்னு. அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்கு சங்கர் சர்மா அவர்களே, இப்போ தற்போதைய நிலவரம்
தாவேக கட்சி அலுவலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி இருந்த போலீஸ் எல்லாம் திரும்ப வந்துட்டாங்க. அங்க யாருமே இல்ல, போலீஸ் பாதுகாப்பான இல்ல, அதெல்லாம் எடுக்கப்பட்டுருச்சு. இப்ப அங்க நிலவரம் எப்படி இருக்கு? நாங்க இன்னொரு விஷயம் பார்த்தோம். மெரினா கடற்கரையில ஆளுநருக்கு எதிராக ஒரு போராட்டம் செய்யறதுக்கும் மாணவர்கள் இளைஞர் பேரணி தயாராகி வரதா ஒரு தகவல், அதுவும் காங்கிரஸ் மாணவர் பேரணி சம்திங் ஏதோ ஒண்ணு நாங்க தகவல் அறிஞ்சோம். அப்ப ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்புகள் இருக்கா? அந்த மாதிரி சூழல் இதுவரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. அது மேபி சோசியல் மீடியால வரக்கூடிய செய்திகளா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழல் இதுவரைக்கும் நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய தருணம் வரைக்கும் அந்த மாதிரி சூழல் நீங்க சொல்லக்கூடிய அந்த பீச்லயோ அல்லது மற்ற இடங்கள்லயோ அந்த மாதிரி சூழல் இல்ல. வருங்காலத்துல வருமான்னு கேட்டா அதை வந்து நம்ம இப்பயே உறுதியா சொல்ல முடியாது. அது வந்து அந்த கூட்டணி அமையாமல் போனால், மற்ற கட்சிகள் வந்து விஜய்க்கு எதிராக போனால் அப்ப வேணா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவுமே வந்து ஒரு 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 காலகட்டத்தில் வந்து அது கண்ட்ரோல் செய்யப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனா இப்பவே மெரினா கடற்கரை உட்பட பல இடங்கள்ல பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கேனா? அது இயல்பாவே மெரினா கடற்கரையில போலீசார் எப்பயுமே இருப்பாங்க. இப்ப நீங்க சாதாரணமா நாட்கள்ல போனா கூட வந்து அந்த அம்மா நினைவிடமா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய தலைவர்களுடைய சமாதி இடங்கள்ல வந்து அங்க நார்மலாவே போலீசார் வந்து பாதுகாப்புல தான் இருப்பாங்க. அது வந்து இயல்பா இருக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி தருணத்துல இன்னும் கூடுதலா கவனிக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. சரி, அப்ப நாளைய முடிவுகளை பொறுத்துதான் விஜய் அவர்கள் எப்போ பதவியேற்பு நிகழ்வில் அந்த பதவியேற்பு நிகழ்வு எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும். ஆமா, நிச்சயமா. இப்போ இன்னைக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அபிஷியலா கவர்னர் மாளிகையிலிருந்து வந்தனால நாளைக்கு கட்சி தலைவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுடைய முடிவை பொறுத்து தான் எதுவும் நடக்கும் அரசியல்ல அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு அவங்களுடைய முடிவுகள் தான் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தையே வந்து தரப்போகுது. விஜய் அவர்கள் சிஎம்ஆருக்கான அத்தனை சூழல்களும் இருப்பதாக தான் இதுவரைக்கும் பார்க்கப்படுது. மற்ற சோசியல் மீடியாவில் வரக்கூடிய செய்திகள் வர்ற மாதிரி எந்த ஒரு சூழலும் இப்போதைக்கு கிடையாது. அந்த செய்திகள் ஒரு நோக்கத்துக்காக அல்லது ஒரு காரணத்துக்காக பரப்பப்படுறதான் நான் பார்க்கிறேன். சரி, இன்னொரு விஷயம் இருக்கு. இலங்கை தரப்புல இருந்து இப்ப இலங்கையர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, காங்கிரஸ் அரசாங்கத்தில் தான் இந்திய ராணுவம் இலங்கைக்கு அனுப்பப்பட்டது. குறிப்பாக வடக்குல நிறைய அநியாயங்கள் அந்த ராணுவத்தினரால செய்யப்பட்டது. ஆகவே இதற்கு இப்பொழுது அப்படியான ஒரு கட்சியோடு தான் தாவேகா விஜய் அவர்கள் இணைஞ்சிருக்காரு, கூட்டணியை சேர்ந்திருக்காரு. இத இங்க இருக்க தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் கொஞ்சம் பேர் இதை ஏற்றுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க. இதை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியல. அதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம அலுவலகத்திலயும் சில இலங்கை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுடைய உணர்வை வந்து நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. பட் பிராக்டிக்கலி நம்ம பார்க்கணும் அப்படின்னா விஜயனுடைய நோக்கம் வந்து காங்கிரஸோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய இன்டென்ஷனா கண்டிப்பா முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனா அரசியல் அவர் வந்து அந்த பிரச்சாரங்களின் போது அவர் கடைசியா ஒரு இடத்துல சொன்னாரு கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்லாம் சொல்லி சில விமர்சனங்கள்லாம் வச்சதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா தற்போதைய சூழல்ல அவர் பெரும்பான்மை நிரூபிக்கணும் அப்படின்னா அவர் திமுகவோட கூட்டணி போனோம். இப்போ அங்க இருக்கக்கூடிய இளைஞர் மக்கள் எல்லாரும் தாவேகா திமுகவோட கூட்டணி போனா ஒத்துப்பீங்களா? அதே மாதிரி தாவேகா அதிமுகவோட கூட்டணி வைக்கணும். அதுவும் வந்து ஆல்ரெடி விமர்சனத்துக்கு ஒரு உள்ளாக்கப்பட்ட விஷயம். அங்க இருக்கக்கூடிய சில முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் இங்க வந்து போட்டியிட்டு வெற்றியும் பெற்றுட்டாங்க. அதுல இருக்கக்கூடிய சங்கடங்கள் இருக்கு. ஸோ இது வந்து பிராக்டிக்கலி திமுகவோடையும் அவர் வைக்க முடியாது, அதிமுகவோடையும் வைக்க முடியாது. இது ரொம்ப கிளியரா நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போ மற்ற கட்சிகளோட தான் வந்து அவரு பயணிக்கணும். பெரும்பான்மைக்கு தேவையான மற்ற இடங்களை வந்து அவர் மற்ற கட்சிகளில் இருந்தா கேட்டு பெறணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஒன்னு அரசியல் எதிரி, இன்னொன்னு கொள்கை எதிரி. எப்படி பாஜக போய் விஜய் கேட்க சொல்லுவோமா, எங்களுக்கு ஒரு சீட் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி? அதுவும் அவரால் கேட்க முடியாது. அப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், பாமக, இந்த மாதிரி கட்சிகள்கிட்ட தான் தாவேகாவினர் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை, எங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். அப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகள்ல ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சி காத்திருந்தது. திமுக கூட்டிலிருந்து நம்ம வெளியே வரணும்னு சொல்லி காத்திருந்தாங்க. ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஒன்னா சேர்ந்து பிரச்சாரமே பண்ணல. அதுக்கு ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்பட்ட விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தியினுடைய விருப்பம் தாவேகாவோட போகணும் அப்படிங்கிறது அவருடைய முன்னாடி இருந்தே அவருடைய விருப்பமா இருந்தது. கரூர் இன்சிடென்ட் போது ராகுல் காந்தி அவர்கள் விஜய்க்கு ஆறுதல்லாம் கூறியிருக்கார் அப்படிங்கிற செய்திகள் வரைக்குமே நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ
ராகுல் காந்தியும் விஜய் அவர்களும் தனிப்பட்ட முறையில ஒரு ஒரு நட்பு ரீதியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல அவர் வேற யாரை தான் நாட முடியும்? இப்ப நான் சிஎம் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கும் பொழுது நான் ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து உங்களுடைய உதவியை நாட தானே செய்வேன். இது அப்படிதான் நான் பார்க்கணும். இப்போ அரசியலுங்கிறது வேற, அது மட்டும் இல்லாம உணர்வுங்கிறது வேற. இப்போ உணர்வுகள்லாம் நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தான் பார்க்க வேண்டியதா இருக்கும். சோ இத வந்து இலங்கை தமிழர்களும் யார் யாரெல்லாம் வந்து அந்த போராட்டங்கள்ல ஈடுபட்டவர்களா இருக்கட்டும், அல்லது அந்த தேசம் சார்ந்திருக்கக்கூடிய அந்த பற்றாடு காட்டும், இதை வந்து இப்படிதான் நம்ம பார்க்கணும். அரசியல் என்பது வேறு, இது ஒரு வேற கேம். இந்த கேம்ல எதுவும் நடக்கும். சோ அவர் வந்து இதெல்லாம் தெரியாம அவருக்கு கண்டிப்பா இருந்திருக்காரு. ஸ்ரீலங்கால இருந்தெல்லாம் வந்து ஓட்டு போட்டு சில பேர் போயிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்க வேலை பார்த்திருந்தாலும் அங்க இருந்தெல்லாம் வந்து ஸ்ரீலங்கால இருந்தெல்லாம் நீங்க ஓட்டு போட போயிருக்காங்க. சிங்கப்பூர்ல இருந்து, மலேசியால இருந்து, ஆஸ்திரேலியால இருந்து, கனடால இருந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஓட்டு போட்டுட்டு அவங்கவுங்க ஊருக்கு போயிருக்காங்க. அவரே சொன்னது மாதிரி எனக்கு வெளிநாட்டுல நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. இலங்கை தமிழர்கள் சார்ந்த நிறைய பெண்களும் இளைஞர்களும் எனக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர்கள் அப்படிங்கறதெல்லாம் அவர் பல காலகட்டங்களில் சொல்லியிருக்காரு. அப்போ அவங்களுடைய உணர்வுகள்லாம் கண்டிப்பா அவர் புரிஞ்சுப்பார். இருந்தாலும் அவர் அரசியல் பண்ணணும், அவர் சிஎம் ஆனதுன்னா அவர் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும். இப்ப இலங்கை தமிழருக்கு நல்லது பண்ணணும். நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னா நான் வந்து வெறுமனே பேசிட்டு மட்டும் போனா பத்தாது இல்ல. அப்ப நான் சிஎம் ஆனா தானே பண்ண முடியும். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதை நம்ம அப்படிதான் இதை எடுத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாம என்ன நடக்குது, அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்னங்கிறது விஜய் அவர்கள் வெளிப்படையா தெரிவிச்சாதான் நம்மளுக்குமே தெரியும். இப்ப விஜய் வந்து எல்லாமே சரியா பண்ணிடுவாரு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. விஜய் வரக்கூடிய நாட்கள்ல அவருடைய நிலைப்பாடு, அரசாங்கம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்பவே நம்ம முடிவு பண்ணிட முடியாது. அவர் இவங்களுக்கு ஆதரவா இருக்காரா, அவங்களுக்கு ஆதரவா இருக்காரா, இலங்கை தமிழுக்கு எதிராக செயல்பட போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்பயே முன்முடிவோட அணுக முடியாது. சோ இது வந்து இன்னுமே எனக்குமே ஒரு கிளாரிட்டி இல்லாம தான் இருக்கு. அவர் சிஎம் ஆகணும்னா காங்கிரஸ் கட்சியை நாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. நான் அதுக்கு உதாரணம்னு சொல்லிட்டு திமுகவோடையும் கூட்டணி வைக்க முடியாது, அதிமுகவோடையும் கூட்டணி வைக்க முடியாது, இப்போ பாஜகவோடையும் கூட்டணி. அப்ப யார் கூட தான் கூட்டணி அமைக்க முடியும்? சோ இதுதான் பிராக்டிக்கல் ரியாலிட்டியா இருக்கு. ரைட். ஆகவே இன்றைய நாளுக்கான தமிழக அரசியல் நிலவரங்கள் என்ன அப்படிங்கிறத முழுமையான ஒரு அப்டேட்டா ஊடகவியாளர் சென்னையிலிருந்து சங்கர் சர்மா அவர்கள் எங்களுக்கு இந்த நேர்காணல் மூலமா தெரியப்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சங்கர் சர்மா அவர்களே. இன்னைக்கு ஃபுல் அப்டேட் கொடுத்துட்டீங்க. மீண்டும் நாளைக்கு என்ன நடக்க போகிறதுங்க, நாளைக்கு ஒரு டைம் ஒதுக்கித்தாங்க, நாளைக்கும் பேசலாம். நிச்சயமா. உலக தமிழர்களுக்கும் இலங்கை தமிழருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. தொடர்ந்தும் லங்காஸ்டியுடன் இணைந்திருங்கள். சங்கர் சர்மா அவர்களுடன் நாளைய தினமும் தமிழகத்தில் என்ன நடக்க போகுது, விஜய் அவர்களுடைய சிஎம் பதவி என்ன நடக்க போகுது, அவர் பதவி ஏற்பாரா இல்லையா, இழுபறி நிலையாகுமா இல்லையா, ஆளுநர் அழைப்பு விடுப்பாரா இல்லையா அப்படிங்கிற முழு விவரங்களையும் நாளைக்கும் நாங்க பேசலாம். நன்றி, வணக்கம். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.